கர்நாடக தலைநகர் பெங்களூரில் டிராஃபிக் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் என்பதை தனியாக சொல்ல தேவையில்லை. இதற்கிடையே அங்கு வெறும் சில கிலோமீட்டர் கடக்கவே எப்படி தனக்கு 3 மணி நேரம் ஆனது என்பதை நெட்டிசன் ஒருவர் தனது ரெட்டிட் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. நகரில் டிராஃபிக் எந்த அளவுக்கு குழப்பமானதாக மாறி வருகிறது என்பதை இது காட்டுகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் ஐடி தலைநகர் என்று பெங்களூர் புகழ்பட்டது. இதனால் பல ஐடி நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெங்களூரில் அதிகரித்தனர். இதனால் பெங்களூரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இப்போது நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வேகமான அதே நேரம் திட்டமிடப்படாத வளர்ச்சி காரணமாக பெங்களூரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் டிராஃபிக். பெங்களூரில் இருப்பதைப் போல நாட்டில் வேறு எங்கும் டிராஃபிக் இருக்காது. அந்த அளவுக்கு டிராஃபிக் உச்சத்தில் இருக்கும். இதன் காரணமாகவே ஐடி தலைநகரை இப்போது சிலர் டிராஃபிக் தலைநகர் என சொல்கிறார்கள். பெங்களூர் டிராஃபிக் குறித்து இணையத்தில் புலம்பும் பலரை நாம் பார்த்திருப்போம். அப்படி ஒருவர் பெங்களூரின் மோசமான கணிக்க முடியாத போக்குவரத்து நெரிசலை பார்த்து விரக்தி அடைந்த ஒருவர் தனது ரெட்டிட் பக்கத்தில் ஒரு போஸ்டை பதிவிட்டிருந்தார். அது இப்போது பேசும் பொருளாகியுள்ளது. அந்த நபர் தனது போஸ்டில் மாலை 6 மணிக்கு அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு கிளம்பினேன். வீட்டிற்கு வர இரவு 9:15 மணி ஆகிவிட்டது. இதில் விஷயம் என்னவென்றால், எனது வீட்டிலிருந்து அலுவலகம் வெறும் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த 12 கிலோமீட்டர் கடக்கவே எனக்கு 3 மணி நேரம் ஆனது. எனது இந்த அழகிய மாலை நேரத்தை வீணாக்கியது இந்த நகரின் மோசமான திட்டமிடலே. அதற்கு காரணம் எனது வழக்கமான பேருந்து இன்றும் வரவில்லை. பஸ் எப்போது வரும் என்றும் தெரியவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் நான் வேறு பேருந்தில் ஏற வேண்டியிருந்தது. ஆனால் அதிலும் நடுவிலே இறக்கிவிடப்பட்டேன். அடுத்த ஆட்டோவை தேடத் தொடங்கினேன். தேடிக்கொண்டே இருந்தேன். செயலிகளில் புக் செய்ய முயன்றாலும் யாரும் எடுக்கவில்லை. ரூபாய் 50 கூடுதலாக கொடுத்தால் மட்டுமே எடுக்கிறார்கள். இந்த நகரில் ஆட்டோக்கு பெயரளவிலே மீட்டர் இருக்கிறது. கடைசியில் நான் நகரங்களுக்கு இடையே இயக்கப்படும் பஸ் டிக்கெட்டை விட ஆட்டோவுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது. 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடைசியில் இரவு 9 மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வந்தேன். பெங்களூரில் இதுபோல நடப்பது ஆச்சரியமில்லை, மாறாக சோர்வாக இருந்தது. அர்பன் பிரச்சனையை சரி செய்கிறோம் என பெங்களூரில் ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வருகின்றனர். அவர்கள் நகரின் போக்குவரத்தை மட்டும் தீர்க்காமல் இருப்பது புதிராகவே உள்ளது. இங்கு பிரச்சனை யாரும் தீர்ப்பதாக இல்லை. இதனால் பெங்களூரில் வாழும் மக்கள் இந்த குழப்பம் இயல்பானது என்பதை ஏற்றுக்கொண்டனர். நாங்கள் இதை எப்போதும் எதிர்பார்க்கிறோம். லேட்டாகும் என்று கருதி திட்டமிடுகிறோம். கூடுதல் சார்ஜரை எடுத்து செல்கிறோம். கூடுதலாக ஒரு தண்ணி பாட்டில் வைத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஒரு போராட்டத்திற்கு தயாராகவே கிளம்புகிறோம் என பதிவிட்டுள்ளனர். அவரது இந்த போஸ்ட் இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. பலரும் பெங்களூர் டிராஃபிக்கால் தங்களுக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நெரிசலான இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கேற்ப மெட்ரோ ரூட்களை அமைக்காதது தவறு என பதிவிட்டுள்ளனர். மற்றொரு நபர் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வரும் என தெரியவில்லை என பதிவிட்டிருக்கிறார்.